ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா ஜூன் 8, 9 அண்ட் 10க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா உலக உணவு பாதுகாப்பு நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது. ஜூன் 7 அனுசரிக்கப்படுகிறது. இதற்கான கருப்பொருள் சுமையிலிருந்து தீர்வுகளுக்கு எங்கும் பாதுகாப்பான உணவு அப்படின்ற கருப்பொருளில் 2026ஆம் ஆண்டு ஜூன் 7ஆம் தேதி உலக உணவு பாதுகாப்பு நாள் அனுசரிக்கப்பட்டது. இந்திய தூதரகம் சார்பில் அமெரிக்காவின் சியாட்டில் நகரில் இந்தியாவின் எந்த பழங்களை பிரபலப்படுத்தும் திருவிழா நடைபெற்றது? மாம்பழத்தை தான் பிரபலப்படுத்துகிற திருவிழா எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவினுடைய சியாட்டில் நகரில் நடைபெற்றது. QR கோடு மூலம் பணம் செலுத்தும் UPI நடைமுறையை அறிமுகம் செய்த நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா சிங்கப்பூர், ஐக்கிய அரபு அமீரகம், பிரான்ஸ், மொரிஷியஸ், நேபாளம், பூட்டான், இலங்கை ஆகிய நாடுகள் அறிமுகம் செய்தாங்க. தற்போது 9வது நாடாக கம்போடியா அறிமுகம் செஞ்சுருக்காங்க. அடுத்து எங்கு ரூபாய் 271 கோடியில் தோல் மற்றும் தோல் சார்ந்த துணை பொருட்களுக்கான தொழிற்பேட்டை அமைக்கப்பட உள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டையில் இருக்க பணப்பாக்கம் அப்படின்ற பிளேஸில் தான் ரூபாய் 271 கோடியில் தோல் மற்றும் தோல் சார்ந்த துணை பொருட்களுக்கான தொழிற்பேட்டை அமைக்க போகிறாங்க. நாட்டில் தோல் மற்றும் காலணி துறையில் தமிழகம் தான் முன்னிலையில் இருக்குது. ரூபாய் 891 கோடியில் தமிழகம், தமிழகத்தில் இருக்க ராணிப்பேட்டை, பீகார், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் ஆகிய 4 மாநிலங்களில் தோல் மற்றும் தோல் சார்ந்த துணை பொருட்களுக்கான தொழிற்பேட்டை அமைக்கப்பட இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை எங்கு எப்போது தொடங்கப்பட்டது? 9/6/2026 அன்று சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் தான் இதை தொடங்கினாங்க. அதிரடிப்படையினுடைய IG பவானீஸ்வரி அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருந்தாங்க. அது ஆல்ரெடி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். ஒரு SP, 2 DSP மற்றும் 4 ஆய்வாளர்கள் உட்பட 30க்கும் மேற்பட்ட போலீசார் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதற்கான சீருடை பார்த்தோம்னா பெண் போலீசார் மற்றும் பெண் SIகளுக்கு நேவி ப்ளூ நிற சட்டை மற்றும் காக்கி பேண்ட் அறிமுகம் செஞ்சிருக்காங்க. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து எந்த தனிமம் கடும் வெப்பம் காரணமாக வேதியியல் மாற்றத்துக்கு உள்ளாகி காற்றில் வெண்புகையாக பறந்தது அப்படின்னு பார்த்தோம்னா கந்தகம் அப்படின்ற ஒரு தனிமம் தான் கடும் வெப்பம் காரணமாக வேதியியல் மாற்றத்துக்கு உள்ளாகி காற்றில் ஒரு வெண்புகை போல மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை துறைமுகத்தில் இந்த மாதிரி தான் கந்தகம் வச்சுட்டு இருந்தாங்க. அது காற்றில் கலந்து ஒரு வெண்புகையாக மாறினதுனால மக்களுக்கு கண்ணில் எரிச்சல், மூச்சு திணறல் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டது. இதுக்கு மெயினான தனிமம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கந்தகம். சாலி ஆறு எந்த மாநிலத்தின் வழியாக பாய்கிறது? கேரள மாநிலத்தின் வழியாக பாய்கிறது. இது அரபிக்கடலில் கலக்கக்கூடிய ஒரு ஆறு. இது அரபிக்கடலில் கலக்கும்போது பேப்பூர் ஆறு அப்படி இல்லைன்னா சுழிக்க ஆறு அப்படின்ற மாதிரி அழைக்கப்படுகிறது. சாலியாறு அப்படின்றது தமிழகம் மற்றும் கேரளத்தில் நெசவு தொழில் செய்கிறவங்கள முன்னிலைப்படுத்தி தான் இந்த ஆறுக்கு இந்த நேம் வச்சுருக்காங்க. அடுத்து தூய்மையான வேதிப்பொருள் உற்பத்திக்கு ஒரு புதிய ஒளியியக்க நானோ வினையூக்கிய உருவாக்கிய நிறுவனம் எது? நானோ அறிவியல் தொழில்நுட்ப நிறுவனம் மொஹாலி. அந்த மொஹாலியில் இருக்க நானோ அறிவியல் தொழில்நுட்ப நிறுவனம் தான் புதிய ஒளியியக்க நானோ வினையூக்கியை உருவாக்கியிருக்காங்க. உணவு வேளாண்மை அமைப்பினுடைய மண் விவசாயி வீரன் விருது மே 2026இல் கௌரவிக்கப்பட்ட இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வள்ளுவன் அப்படின்றவர் தான். இவர் தமிழகத்தில் உள்ள பொள்ளாச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர். உணவு வேளாண்மை அமைப்பினுடைய அக்ரிகோலா விருது பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். மண் விவசாயி வீரன் விருது பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வள்ளுவன் அப்படின்றவர் தான் மே 2026க்கு விருது பெற்றிருக்காரு. பியூஃபோர்ட் அரண்மனை எந்த நாட்டில் அமைந்துள்ளது? லெபனான் நாட்டில் அமைந்திருக்கு. பியூஃபோர்ட் அப்படின்றது பிரெஞ்சு மொழியில் அழகான நகர, அழகான கோட்டை அப்படின்ற பொருளில் வரும். அடுத்து பார்த்தோம்னா மகா நீர் திட்டம் எந்த அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது? அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது. மெசலினா பிஷ்னோ என்று பெயரிடப்பட்ட ஒரு புதிய பல்லி இனம் சமீபத்தில் எந்த மாநிலத்தில் கண்டறியப்பட்டுள்ளது? ராஜஸ்தான் மாநிலத்தில் கண்டறியப்பட்டுள்ளது. காடம்பாறை நீரேற்று மின் நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? தமிழ்நாடு தான் காடம்பாறை நீரேற்று மின் நிலையம் அமைஞ்சிருக்கு. எந்த நாட்டை முந்தி 2025இல் உலகின் 2வது மிகப்பெரிய சூரிய ஆற்றல் சந்தையாக இந்தியா உருவெடுத்தது? அதாவது 2025
வரலாற்றில் எந்த நாட்டை வந்து நம்ம பின்னுக்கு தள்ளிட்டு நம்ம வந்து முன்னாடி போயிருக்கோம், அதாவது இந்தியா வந்து முன்னாடி போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்க நாட்டை தான் வந்து முந்தி இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா ஐக்கிய நாடுகள் பொது அவையின் 81வது கூட்டத்தொடரின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? கலீலுர் ரஹ்மான் அப்படின்றவர் தான் ஐக்கிய நாடுகள் பொது அவையின் 81வது கூட்டத்தொடரின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். முதலாவது உலக யோகாசன சாம்பியன்ஷிப் 2026 போட்டியை நடத்திய நகரம் எது? அகமதாபாத் தான் வந்து உலக யோகாசன சாம்பியன்ஷிப் 2026க்கான போட்டியை நடத்தியது. அடுத்து கர்நாடகத்தின் எத்தனையாவது முதல்வராக காங்கிரஸ் கட்சியின் டி.கே. சிவகுமார் பொறுப்பேற்றார்? 25வது முதல்வராக காங்கிரஸ் கட்சியினுடைய டி.கே. சிவகுமார் பொறுப்பேற்றிருக்காரு. இதை பற்றின நிறைய தகவல்கள் வந்து நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். அடுத்து பார்த்தோம்னா இந்தியாவுடனான நட்பின் அடையாளமாக சத்ரபதி சிவாஜி மகாராஜ் சிலை நிறுவ எந்த அரசு திட்டமிட்டுள்ளது? இஸ்ரேல் அரசு தான் வந்து திட்டமிட்டிருக்காங்க. மகாராஷ்டிராவுக்கும் இன்று இஸ்ரேலிய சமூகத்துக்கும் பெரும் பங்களிப்பை வழங்கி வரும் இந்திய யூத சமூகத்துக்கும் இடையே உள்ள வரலாற்று தொடர்புகளின் அடையாளமாக இச்சிலை விளங்கும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது சத்ரபதி சிவாஜி மகாராஜோட பெரிய சிலை வந்து எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரேலில் அமைக்க போகிறாங்க. அடுத்து ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் உலக நாடுகளின் இராணுவ வலிமை குறித்து வெளியிட்ட ஆய்வறிக்கையின்படி இந்தியாவிடம் எத்தனை அணுகுண்டுகள் உள்ளன அப்படின்னா 190 அணுகுண்டுகள் உள்ளது. இது கடந்த ஆண்டு அறிக்கையை விட 12 குண்டுகள் வந்து அதிகமாக தயார் நிலையில் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவில் மொத்தம் 4400 குண்டுகள் அணுகுண்டுகள், அமெரிக்காவில் 3700, சீனாவில் 620, பிரான்ஸில் 290, பிரிட்டனில் 225, இந்தியாவில் 190, பாகிஸ்தானில் 170, இஸ்ரேலில் 90, வடகொரியாவில் 60 குண்டுகள் இருக்குது. இப்போ இந்த இராணுவத்துக்காக செலவிடும் நாடுகளில் இந்தியா வந்து 5வது இருக்குது அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இதில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறதுலாம் பார்த்தோம்னா அமெரிக்கா வந்து $954 பில்லியன் செலவு செய்கிறாங்க. சீனா வந்து 2வது இடத்துல இருக்குது, $336 பில்லியன் செலவு செய்கிறாங்க. ரஷ்யா 3வது இடத்துல $190 பில்லியன் செலவு செய்கிறாங்க. ஜெர்மனி வந்து $114 பில்லியன் வந்து செலவு செய்கிறாங்க இராணுவத்துக்காக. இந்தியா வந்து 92.1 பில்லியன் வந்து செலவு செய்கிறாங்க. சுமார் ரூபாய் 8.77 லட்சம் கோடி வந்து இந்திய ரூபாய் மதிப்பில் வந்து செலவிடுறாங்க அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.